குருப்யோ நமஹ நமோ நமஹ. கனகதாரா ஸ்தோத்திரம் பகிர்வு 12 18வது வேர்ஸு. சரசிஜ நிலையே சரோஜஹஸ்தே தவளதம அம்சுக கந்தமால்ய சோபே பகவதி ஹரிவல்லபே மனோஜ்ஞே திரிபுவனபூதி கரி பிரசீத மஹ்யம். அட்டகாசமாக இருக்கு. சரசி, சரஸ்னாக்க குளம், சரசினா குளத்தில், ஜ பிறந்த, குளத்தில் பிறந்தது எனது தாமரை, நிலையே அதில் வசிப்பவள், தாமரையில் வசிப்பவளே. எல்லாமே சம்போதன பிரதமம் அட்ரஸ் பண்ணுறோம். சரோஜ ஹஸ்தே, ஹஸ்தேனா ஹேண்டில், கையில் சரோஜ ரோச தாமரையை வைத்திருப்பவளே. தவளதம, தவல் பார்த்தீங்கன்னா இங்கே நார்த் இந்தியாவிலலாம் நிறைய பேருக்கு தவல்னு பேர் வச்சுருப்பாங்க. தவல்னா பியூர், நல்ல வெண்மையான அர்த்தம். இங்கே வெண்மையை மட்டும் இல்லை, தவளதம சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப் வெண்மை, ரொம்ப மிகவும் வெண்மையான அம்சுக ஆடை, கந்தமால்ய சோபே நல்ல பியூர் வெண்மையான ஆடை அணிந்தவளே. கந்தமால்ய, மால்யனா மாலை, நறுமணமுக்க மாலை அணிந்தவளே. பகவதி, பகவதியே. ஹரிவல்லபே, ஹரியோடைய மனைவியே. மனோஜ்ஞே, மனதத்துக்கு ஆனந்தம் அளிப்பவளே. திரிபுவன பூதி, 3 உலகத்துக்கும் செழிப்பு கரி, பூதி கரி, 3 உலகத்திலும் செழிப்பை அளிப்பவளே. மஹ்யம் பிரசீத, எனக்கு அருள் புரிவாயாக. ஏன்னா இவ்வளோ பவர் இருக்கு உனக்கு, அதனால் எனக்கு அருள் புரிவாயாக. ஸோ இந்த ஸ்லோகத்தை டெய்லி சொன்னால் என்னெல்லாம் கிடைக்கிறது பாருங்க. அப்புறம் 19வது. திக்கஸ்திபிஹி கனக கும்ப முக அவசிருஷ்ட ஸ்வர்வாகினி விமலச்சாரு ஜலப்ளுதாங்கீம் பிராத்தர் நமாமி ஜகதாம் ஜனனீம் அசேஷ லோக அதிநாத கிருஹணீம் அமிர்த அப்தி புத்ரீம். பிராத்தர் நமாமி, காலையில் நான் நமஸ்காரம் பண்ணுவேன். யாரை நமஸ்காரம் பண்ணுவேன்? திக்கஸ்திபிகி, இதை சந்தி சேர்த்து சொன்னால் திக்கஸ்திபிகி, கா 4வது கா சொல்லணும். பிரித்து சொல்லணும்னா திக் ஹஸ்திபிகி, ஹஸ்தினா யானை. அது இங்கே இந்த ஸ்லோகத்தில் மகாலட்சுமியை கஜலட்சுமியாக நினச்சிட்டு சொல்கிறார். திக் ஹஸ்திபிகி, அந்த 8 திசைகளிலும் இருக்கிற யானைகளால் கனக கும்ப, கனகன பொன்னு, கும்பம்னா கலசம், பொன் கலச முகம், அதன் வாயிலாக அவசிருஷ்ட வெளியில் வரக்கூடிய பொழியப்பட்ட ஸ்வர்வாகினி ஆகாய கங்கை, விமலச்சாரு தூய்மையான, சாரு அழகான, ஜல புளுத்த அதனால் நினைக்கப்பட்டன அபிஷேகம் பண்ண அங்கிம். இந்த யானைகளால், அந்த 8 யானைகளால் ஆகாய கங்கை தண்ணீர் இருக்குல்ல, தூய்மையான நிர்மலமற்ற அழகான அந்த யானை பொற்கரங்கள், இந்த பொன் கலசங்கள் வாயிலேருந்து அப்படியே அந்த யானைகள் அம்பா லக்ஷ்மியை அபிஷேகம் பண்ணுறது. அப்படிப்பட்டவளை பிராத்தர் நமாமி, காலையில் நமஸ்காரம் பண்ணுறேன். அப்புறம் ஜெகதாம் ஜனனீம், இந்த உலகத்துக்கு தாயை பிராத்தர் நமாமி, காலையில் நமஸ்காரம் பண்ணுகிறேன். அசேஷ லோக அதிநாத, கம்ப்ளீட் வேர்ல்டுக்கு தலைவர் யார்? ஸ்ரீமன் நாராயணன். கிருஹணி, அவங்க ஒய்ஃபை நமஸ்காரம் பண்ணுகிறேன். அப்புறம் அமிர்த அப்தி புத்ரி, பார்க்கடலில் பிறந்தவளை நமஸ்காரம் பண்ணுகிறேன். எல்லாம் ஸ்துதியிடம் ஃபுல்லாக. 20வது. கமலே கமலாக்ஷ வல்லபே கருணாபூர தரங்கிதைஹி அபாங்கைஹி அவலோக்கய மாம் அகிஞ்சனானாம் பிரதமம் பாத்திரம் அகிருத்ரிமம் தயாயாஹா. கமலே, தாமரை, அதுதான் தாமரை இல்லையா? கமல, தாமரை போல் இருப்பவள். கமல அக்ஷ வல்லபே, கமலாக்ஷன்னா எனது விஷ்ணுவோடைய துணைவியே. கருணாபூர தரங்கிதைஹி, தரங்கம்னா வேவ்ஸ், கருணை நிறைந்த அந்த அலைகளை உடைய கண் பார்வை, கிளான்ஸ். அபாங்கைஹி, அந்த பார்வைகளை உடையவளே. அந்த பார்வைகளோட நீ என்ன செய்யணும்? அவலோக்கியமாம், என்னை பாரு. கருணை கடல்
கருணை கடலில் வந்து கருணை நிரம்பிய அலைகள் உடைய கடல் போல உள்ள உனது பார்வையால் அவலோக்கியமாம் என்னை பாரு. நான் யாரு? அகிஞ்சனானாம், போரஸ்ட் ஆஃப் த புவர், ஒன்றுமே இல்லை என்கிட்ட. பிரதமம் பாத்திரம் அகிருத்திரிமம் தயாயாகா, என்ன செய், என்னை வந்து பாத்திரமாக்கு, தகுதி உடையவனாக்கு. ஃபர்ஸ்ட் பிரதமம்னா என்ன, பாத்திரமாக்குனா என்ன, முதல்ல வந்து என்னை தகுதி உடையவனாக்கு. எதுக்கு? டு ரிசீவ் யுவர் கம்பேஷன், தயாயாக பாத்திரம், அந்த கருணைக்கு தகுதியுடையவனாக்க ஆக்கு அப்படின்னு கேட்குறோம். ஏன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் ஒன்றுமே இல்லைன்னு நடத்தோன்னா ஃபுல் புத்தி இருக்கா நம்மளுக்கு. வேண்டாத கோபம் காமம்லாம் இருக்குது, வேண்டாத பொருட்கள் மேலேயே போயிட்டு இருக்கோம், சண்டை போடுறோம், திருடுறோம், ஏமாத்துறோம், இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது காட்டுறதில்ல. அதனால் நீ எனக்கு கருணை புரிஞ்சு எனக்கு நல்ல புத்தியை கொடு. 21 தேவி பிரசீத ஜெகதீஸ்வரி லோகமாத்தக கல்யாணகாத்ரி கமலேக்ஷண ஜீவனாத்தே தாரித்ரய பீதி ஹிருதயம் சரணாகதம் மாம் ஆலோகய பிரதிதினம் சதைஹி அபாங்கைஹி. இதே தான் இங்கே அதே தான் சொல்கிறார். தேவி பிரசீத, நீ வந்து என்ன செய்யணும்னாக்கா அருள் புரி, பி ப்ளீஸ்ட் வித் மீ. ஜெகதீஸ்வரி, ஜெகத்துக்கெல்லாம் ஆள்பவளே. லோகமாதா, இந்த லோகத்துக்கே தாயே. கல்யாண காத்ரி, காத்திரம்னா உடம்பு, நல்ல மங்களகரமான உடலை உடையவுடே. கமலீக்ஷண ஜீவநாதே, ஜீவநாதே லோட்டஸ் தாமரை கண்கள் உடைய இந்த எல்லா உயிர்களுக்கும் நீதான் தலைவியே. ஜீவனத்தோடு நீதான் தலைவி. தாரித்ரய பீதி, தரித்திரத்தினால பயந்துண்டு, என்னுடைய ஹிருதயத்தில் வந்து தரித்திரத்தினால பயந்துண்டு உன்னை சரணாகதை அடைகிற என்ன அவலோக்கிய பாரு. பிரதிதினம் எனக்கு டெய்லி பாரு. சதைஹி அபாங்கைஹி, எப்படிப்பட்டு பார்க்கணும், நல்ல கம்பேஷனேட் லுக்கு எனக்கு கொடு. ஏன்னா அம்பாளோட கடைக்கண் பார்வை, தயா உள்ள பார்வை போர்ந்தாலே நான் எனக்கு எல்லாம் கிடைச்சி விடும். 22வது கடைசி, ஓகே, கனகதார ஸ்தோத்திரத்தில் கடைசி வேர்ஸ். இதில் வந்து பலன், நம்ம இதை டெய்லி படித்தா என்ன பலன்கிறது சொல்கிறோம். ஸ்துவந்தி ஏ ஸ்துதிபிகி அமூபிகி அன்வகம் திரிமயும் திரிபுவன மாத்தரம் ரமாம் குணாதீகாக குருதர பாக்கிய பாகினக பவந்தி தே புவி புதபாவித ஆஷயாகா. பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, அழகா சொல்றாரு. இதெல்லாம் இந்த டெய்லி படிச்சா என்னெல்லாம் கிடைக்கும். யாரு வந்து ஸ்துவந்தி, இவளை வழிபடுறாளோ, எப்படி எதை வச்சு, அமூபிகி சுபிகி, இந்த பாட்டு 21 பாட்டு இருக்கு இல்லையா, இந்த 21 பாட்டுனால யார் வந்து அவளை டெய்லி இந்த பாராயணம் பண்ணுறாளோ, அனுவகம்னாக டெய்லி யார திரைமயீம், வேதத்தின் மாதா, 3 வேதங்களின் தாய், அவள் தான் வேதங்களே, அந்த வேதத்தோட எம்பாடிமெண்ட்டே அவள் தான். அவளை யாரெல்லாம் டெய்லி ஸ்துதி பண்ணுறாளோ, திருபுவன மாத்திரம், இந்த 3 உலகத்துக்கும் தாயை, ரமாவாகிய அவளை, அவங்களுக்கு என்ன கிடைக்கும், பவந்தி என்னெல்லாம் கிடைக்கும், குணாதீகாகா, அவங்க வந்து நல்ல குணங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும், நல்ல வெர்ச்சூஸ் அவங்களுக்கு கிடைக்கும். குருதர பாக்கிய பாகினக, குருதரன்னா ரொம்ப பெரிய பாக்கியம கிடைக்கும், நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும். பொசஸர் ஆஃப் கிரேட் ஃபார்ச்சூன்ஸ், அவங்க நல்ல ஃபார்ச்சூனை அடைவார்கள். அப்புறம் இதெல்லாம் இங்கே புவி, இந்த உலகத்தில் புதபாவித, புதனா நல்ல வைஸ் பீப்புளால் தே வில் பி ரெகனைஸ்ட், தே வில் பி த ஆஷயா, அவளை வந்து எல்லாரும் நல்ல வயசானவர்கள் கூட ரெகனைஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, மெச்சுவாங்க, இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறார். ஸோ 22 வேர்சஸ் பார்த்துட்டோம், 12 போஸ்டிங், 12 பகிர்வுகளில் பார்த்தோம். ஸோ இதை டெய்லி படிங்கோ. வேர்டு பை வேர்டு மீனிங் கொடுத்துருக்கேன்.
உங்களுக்கு இதோட டெக்ஸ்ட் வேணும்னா ஈஸியாக போய் கூகுளில் போய் போட்டல்னா அழகாக வந்துடும். அதை எழுதி வச்சுங்கோ. அதை எழுதி வச்சுட்டு இந்த அர்த்தத்தையும் கேளுங்கோ சேர்ந்து. அதை எழுதி வச்சுட்டு இதை நான் என்னோட ஒவ்வொரு கிளாஸாக பார்த்தேன்னாக்கா உங்களுக்கு அர்த்தமும் புரியும். நல்லா மனசில் புரிஞ்சப்புறம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கோ. கண்டிப்பாக யாருக்கெல்லாம் ரொம்ப கடன் தொல்லை இருக்கோ, வறுமையில் இருக்காங்களோ, பைசா வந்து நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்குறதில்ல, நம்மளுக்கு ஒரு மரியாதை விட அதான் சொல்கிறாங்கல்ல, உலகத்தில் உள்ள எல்லாராலேயும் மதிக்கப்படுவார்கள், புத்திமான்களாலேயே மதிக்கப்படுவார்கள்னா இது செல்வம் வந்து சரியாக நன்றான வழியில் சேர்க்கப்பட்ட செல்வம் வந்து நல்ல மதிப்புக்கு தகுந்தது தானே இல்லையா? அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு வந்து இதில் வந்து இன்னும் என்ன சொல்கிறாருனாக்கா நல்ல வெர்ச்சூஸ்லாம் கிடைக்கும் அம்பாள்கிட்ட வேண்டினா. இப்போ நல்ல விதத்தில் தான் பைசா பண்ணுவோம், அது நல்லது தானே. நல்ல விதத்தில் பைசா இருந்தால் 4 பேருக்கு உதவும் இல்லையா? ஸோ இதை வந்து எல்லா ஃபார்ச்சூனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை கேட்டுட்டு இதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு 12 போஸ்டிங் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்களுக்கும் மகாலட்சுமிக்கும் எனது பெற்றோர்களுக்கும் எனது சுற்றத்தார்களுக்கும் என் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லி இதை நீங்கள் வந்து கேளுங்க. டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஸ்லோகத்தை எடுத்து வச்சுங்கோ. நோட் புக் இருந்தால் நோட் புக்கில் எழுதிங்கோ. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கோ. யாருக்கெல்லாம் ரொம்ப பைசா கஷ்டம் இருக்கோ, கடன் தொல்லைகள் இருக்காங்களோ, பிஸ்னஸ் சரியாக முன்னேறலையோ, அவங்களுக்கு வேண்டி நீங்கள் அவங்கள நினச்சிட்டு நீங்களே சொல்லலாம், அல்லது அவங்கள கொண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். அட்லீஸ்ட் இந்த வீடியோ இருக்குது 12 வீடியோவை, ஏன்னா ஒவ்வொரு வீடியோ 7 நிமிஷம் 8 நிமிஷம் தான் இருக்குது. கேட்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று கேட்கலாம். ஸோ குருப்யோ நமஹா, நமோ நமஹா. மேலும் மேலும் பயணிப்போம்.